ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பையே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண சாங் ஆட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் அது மாதிரி வந்து பார்த்தா புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்தலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து பண்ண அந்த புக் மாதிரி பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பண்ண இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி ஆகும். ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் வந்து பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் மாஸ்கின்னு இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. சைஸ் 95 இருக்கிறது நீங்கள் வந்து பண்ண 80க்கு நீங்கள் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டஸ் வந்து பண்ண எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே ஃபெதர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கீழே மூவ் பண்ணிங்கனாக்க பிளிஞ்ச் அவுட்டு இருக்கு பாருங்கள், அதை ஜஸ்ட் நீங்கள் பண்ண ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து இப்போ நீங்கள் அடுத்தடுத்த பிக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் நீங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வைக்க முடிச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரெஸாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ சாங் எண்டு வரைக்கும் இந்த லேயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்து இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் கலர் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் காமன் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்பிரஷன் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணால் உங்களுக்கு வந்து டார்க்னஸ் அதை உங்களுக்கு பிகு தவிர நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு போதும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேக் போய்ட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் இப்போ ப்ரெல்லில் இன்னர் ப்ரெல்லில் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரென்த்து மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ணால் இந்த ப்ரெல்லாக தெரியாது. அப்போ உங்களுக்கு பிக்கு எந்த அளவுக்கு ப்ரெல் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பண்ண இந்த அளவுக்கே போதும். ஓகே. ஸோ இப்போ நாம் ஒரே டேயில் எல்லா பேக்ரவுண்டு பிக்குமே எஃபெக்ட் இப்போ ஆட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் சென்டர் பிக் எடிட் இல்லாமல் ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபீல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பண்ண இப்போ ஷோ ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குறிப்பு இருக்குது பாருங்கள். இந்த 2 குறிப்பு மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ நாம் எடிட் பண்ணதே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து PS 2 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆகும். நீங்கள் PS பண்ண வேண்டிய நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண புக் மாதிரி இருக்கும், இந்த 2 குரூப் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது கம்மியாக இருக்குன்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண இது கம்ப்ரஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த புக் மார்க் போய்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நாம் இதில் பிக்கு எப்படி ஆட் பண்ணு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ரிசம் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு பிக்கு என்ன பிக் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு இப்படி சைஸ் நான் லைட்டாக வந்து பண்ண கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு நான் இதில் வந்து பண்ண கரெக்டாக வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நான் செட் பண்ணிவிட்டு அதனால் வந்து பண்ண அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ண நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் போகிறீங்க, எரராக வந்து அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண எரராக வந்து பண்ண ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சில எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்டர் ஷேடோவில் ஆட் பார்டர்ன்றதை கொடுத்துக்கும். இது வந்து பண்ணால் இன்சைடே இருக்கட்டும், கலரும் வந்து பண்ணால் ஒயிட்டே இருக்கட்டும். ஸோ இதோடைய சைஸை மட்டும் வந்து பண்ணால் ஒரு 50க்கு நீங்கள் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரேட்டில் லாங் ஷெட்யூல் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. ஸோ இப்போ மேலே சைஸு இருக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க 0.012 வச்சுக்கோங்க. ஸோ இது ஆங்கிள் வந்து பார்த்தா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்கா கலர் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலரே நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆல்ஃபா இருக்கா அது நீங்கள் பெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா மேலே ஆங்கிள் இருக்க அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. இப்போ லாஸ்ட் கீ ஃப்ரேம் வேலையை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1x வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக நான் 1x வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு நான் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தினாக்க ப்ரெல்லில் மோஷன் ப்ரெல்லில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடு செட்டிங் கொடுத்து அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்துங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து பண்ணால் கரெக்டாக வரும்போது லைட்டாக ப்ரெல் ஆகி வருதா, ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன மிக்ஸ் ஆகுது. ஓகே, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இமேஜ், ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக இந்த குரூப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த இமேஜை நம்ம எட்டில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நான் வந்து பண்ண இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட் போய்ட்டு இந்த ஆப்ஷன் ஹில் போய்ட்டு சைஸை நான் வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹில் போய்ட்டு கரெக்டாக அந்த சைடில் வந்து பண்ண செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் ஹில் போய்ட்டு லைட்டாக நான் வந்து பண்ண ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து பண்ண செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம அந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒப்பாசிட்டி ஸ்பெட்டில் ஃபேட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடு செட்டிங் கொடுத்துக்கும். ஜஸ்ட்டு அவுட்டு மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க 0 வச்சு விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லேயரில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு இந்த 3த்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 3லேயே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோர் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து PS3லேயே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆகும். நீங்கள் PS பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னேன், நீங்கள் ஆட் பண்ண புக் மாதிரி இருக்கான்னு பார்க்க சொன்னேன். இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எப்படி கம்பேரிசன் பார்த்துலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் பண்ண கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் கட் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ண தோணுச்சா ஸ்பீட் ஐக்கனை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நம்ம பிக்கு எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்துலாம். ஸோ அதுக்கு நம்ம அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடி குரூப் போயிட்டு ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் பண்ணால் டில் பண்ணிட்டு ப்ளஸ்ஸும் கூட்டி மீட்டை கூட்டி இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு என்ன பிக் வச்சுருக்கீங்களோ அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு பிக்கு தரமே நீங்கள் பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்துக்கும். ஸோ இப்போ ஆட் ஆகிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட்டு இந்த 3 நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 3லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மூவர் போய்ட்டு அவங்க காப்பி பண்ணதை எங்கள் பேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக புக் மாதிரி இருக்குது அதை செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த குரூப்பில் போயிட்டு எடி குரூப் போயிட்டு பிக்கை வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த லேயரில் நீங்கள் வந்து பண்ண பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எழுதி போயிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ரிலீக்ஸ் எடி போயிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப போயினா. ஸோ இதில் வந்து பண்ண லெஸு கொடுத்துறோம். ஜஸ்ட் இதில் ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பண்ணால் ஒரு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நம்ம பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிட்டு நான் லிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க காப்பி பண்ணி இந்த பாக்ஸையும் கொடுத்து PSலேயே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் எஃபெக்ட் மிஸ் ஆகுன்னு சொல்லல. ஸோ அது வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் நம்ம அந்த டெஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் நீட்டில் லாங் ஷேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடே செட்டிங் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 85 கிட்ட நீங்கள் வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படி நீங்கள் மேலும் போயினா சைஸ் இருக்கா சைஸ் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி சைஸை மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுங்க. நான் வந்து பண்ண ஒரு 15 பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். எப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் வந்து இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை எங்களுக்கு போய்ட்டு எடிட்ஸில் போய்ட்டு ஸோ நீங்கள் சாங்கு தகுந்த மாதிரி லிக்ஸ் வந்து பண்ண டைப் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மிட்டில் கொடுக்குறேன், வேணுன்றங்க நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண நான் அப்படியே பேக் போய்க்கிறேன். நெக்ஸ்ட் லிக்ஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கூட்ட நெக்ஸ்ட் லிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க பாக்ஸை கொடுத்து PSலேயே கூட்ட நெக்ஸ்ட் லிக்ஸை நீங்கள் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறது எஸ்எம் பண்ண தோணுச்சுனாக்கா ஜஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் டெக்னிக் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறது எஸ்எம் பண்ணுறது நீங்கள் வந்து பண்ண இந்த ஸ்பீட் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி சேம் மெத்தடில் சாங் ஃபுல்லாக நீங்கள் லிக்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 2 லேயர் கொடுத்துருவோம். ஜஸ்ட் 2த்தையும் மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு அந்த பாக்ஸை கொடுத்து காப்பி டியூ லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணி அந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துங்க. ஸோ இது ரெண்டுமே சாங் எந்த வரைக்கும் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே, ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த 2 லேயர் தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் புல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து படம் ஒரு மியூசிக் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்றோம். அது மெட்டில் கொடுத்துருக்கா நீங்கள் வேணுன்றக்க நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.